குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசியோட இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் ஸ்டெப் சைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு 8-bit ரெஜிஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 8-bit ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அட்ரஸ் ஹெச், இன்னொன்று வந்து அட்ரஸ் செல்லு. அடுத்து ADCON 0 அண்ட் ADCON 1 ரெண்டு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ரைட் ஜஸ்டிஃபைடு, இன்னொன்று லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு. ஓகே, இப்போ ரைட் ஜஸ்டிஃபைடு அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ADFM வேல்யூ வந்து நான் 1 பண்ணேன் அப்படின்னா அது வந்து ரைட் ஜஸ்டிஃபைடு. ஓகே, ADFM வேல்யூ வந்து நான் 0 பண்ணேன் அப்படின்னா அது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு. ஓகே, இங்கே வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வேல்யூஸு. ஓகே, ரைட் ஜஸ்டிஃபைடு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம 1 பண்ணணும். ஓகே, ரைட் ஜஸ்டிஃபைடு அப்படின்னா 1 பண்ணுவேன். லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு அப்படின்னா ADFM வேல்யூ வந்து 0 பண்ணுவேன். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அட்ரஸ் செல்லில் வந்து LSB பீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிட்டு டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகும் LSB பீட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அட்ரஸ் செல்லுங்க பீட்டில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு ஓகே, அட்ரஸ் ஹெச்ங்க பீட்டில் வந்து 2 பிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, 9th பிட்டும் 10th பிட்டும். அதுவே வந்து நீங்கள் ADFM வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து அட்ரஸ் ஹெச்சில் வந்து 8 பிட்டு ஸ்டோர் ஆகிட்டு எகெயின் 2 பிட்டு தான் என்ன ஆகும் அட்ரஸ் செல்லில் வந்து ஸ்டோர் ஆகும். நமக்கு வந்து அப்படி ஸ்டோர் ஆகிச்சு அப்படின்னா என்ன ஆகும், டேட்டா வந்து மிஸ் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம எப்போயுமே ரைட் ஜஸ்டிஃபைடு தான் பண்ணுவோம். அப்போ ரைட் சைடுனா அட்ரஸ் செல்லேருந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே அட்ரஸ் ஹெச்சுக்கு போகணும்னு சொல்லுவோம். அப்போ அட்ரஸ் ஹெச்சில் என்ன ஆகும், 2 பிட் தான் இருக்கும். ஓகே, அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுவோம், நம்ம எப்போயுமே ரைட் ஜஸ்டிஃபைடு. நீங்கள் எந்த கண்ட்ரோல்ஸ் எடுத்தாலும் என்ன பண்ணுவீங்க, ரைட் ஜஸ்டிஃபைடு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து அக்யூரஸியாக இருக்காது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் பற்றி பார்ப்போம். இதோட கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று ADCON 0, இன்னொன்று ADCON 1. அப்போ ADCON 0 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட் என்ன இருக்குது அப்படின்னா ADCS 1. அப்போ ADCS 1 to ADCS 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஃப்ரீக்வன்சி AD கன்வர்ஷன் கிளாக் சைட் பிட்டு. ஓகே, இது வந்து கிளாக் சைட் பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாக் சைட் பிட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா F ஆக்சிலேட்டர் 8 ஓகே டிவைட் பை 8 இந்த தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஏன் F ஆக்சிலேட்டர் டிவைட் பை 8 அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மைக்ரோகண்ட்ரோலருக்கு எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்க ஆக்சிலேட்டரோட இன்டர்னல் கிளாக் ஆக்சிலேட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஓகே, அப்போ அதனால் என்ன பண்ணுவோம், F ஆக்சிலேட்டர் வந்து டிவைட் 8 நான் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன், நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டிவைட் 8. அப்போ 8 அப்படிங்கிறப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 8ஆல் 4 டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், 0ன்னு நம்ம வந்து ஆட் பண்ணி ஒரு புல் ஸ்டாப் வைப்போம். அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து 40ன்னு மாறிடும். அப்போ எகெயின் என்ன ஆகும், 5ன்னு வந்து நம்ம கொடுத்தோம்னா I8 40. அப்போ 0.5 MHz வந்து என்ன பண்ணிக்கும், நமக்கு வந்து அனலாக் கம்பைலருக்கு நமக்கு அலோகேட் பண்ணிக்கும். ஓகே, ADC கன்வர்ஷன் செலக்ட் பீட் கிளாக் செலக்ட் பீட்டுக்கு வந்து 0.5 MHz வந்து எனக்கு அலோகேட் ஆகிக்கும். ஓகே, அப்போ அதுக்காக தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, வேறெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்து சேனல் செலக்ட் 2. அப்போ இந்த 0-1 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடம் வந்து 0-1 இருக்கும். 0-1 இப்படி வந்து வேல்யூ வந்துடும். அடுத்து சேனல் செலக்ட் 2-1-0 அப்படின்னு இருக்குது. அனலாக் சேனல் செலக்ட் பிட். ஓகே, அனலாக் சேனல் செலக்ட் பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிட்டில் வந்து 3மே 0 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், RA0 மட்டும் இன்புட் அனலாக் பின்னாக செட் ஆகும். 0-0-1ன்னு வச்சிங்க அப்படின்னா RA1, 0-1-0ன்னு வச்சிங்கன்னா RA2, 0-1-1ன்னு வச்சிங்கன்னா சேனல் 3, அதேமாதிரி 1-0-0ன்னு வச்சிங்கன்னா சேனல் 4, RA5. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா RA3, கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா RA5. ஓகே, நம்ம வந்து RA4 பின் வந்து என்ன பண்ணுவோம், கவுண்டராக தான் யூஸ் பண்ணுவோம். தவிர டைம் நமக்கு வந்து அனலாக்காக யூஸ் ஆகாது. அடுத்து 1-0-1 வச்சிங்கன்னா RE0 பின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா RE0 AN5. அடுத்து RE1 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், நம்ம வந்து அனலாக் 6ஆக யூஸ் பண்ணுவோம். அனலாக் 7ஆக RE2 வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ ஆர் டன் பிட். இந்த எல்லா பிட்டுமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் தான் ஹை லோ பண்ணுவோம். தவிர இன்டர்னலாக நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ண மாட்டோம். அதனால் என்ன பண்ணலாம், இதை வந்து இனிஷியலாகவே நீங்கள் வந்து 0-0னே செட் பண்ணிடலாம். ஓகே, எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே 3மே 0 பண்ணுவீங்க. அதேமாதிரி கோ ஆர் டன் பிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து ஆன் பண்ண மாட்டீங்க. இதையும் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் தான் ஆன் பண்ணுவீங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இந்த கோ ஆர் டன் பிட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து ரன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து யூஸ் பண்ணுறோம். அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷனுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பிட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்இம்ப்ளிமெண்டட். அப்போ இந்த பிட்டு என்ன தான் ஆகும், 0 தான் ஆகும். அடுத்து ADCON பிட் அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் மாடியூல் இஸ் ஆப்ரேட்டிங். நீங்கள் என்ன உள்ள இருக்க இன்டர்னலாக இருக்க அனலாக் கன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிட்டை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். இதுவும் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் தான் பண்ணுவோம். அட் டைமில் என்ன பண்ணுவோம், கம்பைலர் ஆன் ஆகும்போது நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ இந்த பிட்டும் நமக்கு 0. அப்போ என்ன ஆகும், இதோட வேல்யூ வந்து
4 பிட்டாக வந்து ஸ்பிட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணுவோம். இப்போ இங்கே எல்எஸ்பி பிட்டில் இருக்கிறது எல்லாமே 0, எம்எஸ்பி பிட்டில் என்ன அதுக்கு ஒரே பிட், அப்போது 1 2 4 8 அப்போது 4ன்னு வரும். ஓகே, அப்போ எம்எஸ்பி பிட்டை வந்து ஃபஸ்ட் எழுதுனால 4, அப்போ 0x40 அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, இதான் ADCON 0க்கான வேல்யூ. ஓகே, அப்போ ADCON 1க்கான ரெஜிஸ்டர் வந்து நம்ம பார்க்கலாமா? அப்போ ADCON 0க்கு என்ன வேல்யூ வந்திருக்கும், 0x40 நம்ம சொல்லிட்டோம். அப்போ ADCON 1க்கு வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது வந்து நான் டெலிட் பண்ணுறேன். அப்போ ADCON 0க்கு என்ன பண்ணோம், 0x40 சொல்லியிருக்கேன். அப்போ ADCON 1க்கு வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்லைடு வந்துடுறேன். ஓகே, ADCON 1 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பின்னை வந்து அனலாக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து செலக்ட் பண்ண போகிறது தான். அப்போ அனலாக் கம்பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADFM இதில் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ரைட் ஜஸ்டிஃபை தான் நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். அப்போ ரைட் ஜஸ்டிஃபைடு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இந்த பிட்டை வந்து 1 பண்ணுவேன், ADFM பிட்டை வந்து 1 பண்ணுவேன். அடுத்த 3 பிட்டுமே என்ன அர்த்தம், அன்இம்ப்ளிமெண்டட். அப்போ அன்இம்ப்ளிமெண்டட்னா என்ன பண்ணுவேன், 0 பண்ணிடுவேன். ஓகே, அப்போ இந்த பிட் எல்லாமே நான் இது பண்ணிடுவேன். அப்போ இதில் வந்து பார்க்கும்போது எம்எஸ்பி பிட்டுக்கு வந்து வேல்யூ என்ன வந்திருக்கு, 8 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்து LSP பிட்டு வேல்யூ பார்க்கலாமா? எனக்கு 8 பின்னுமே வந்து அனலாக்காக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதோட போல்ட் வேல்யூ வந்து எல்லாமே 0 பண்ணிடலாம். இல்லை எனக்கு 000 வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 7 பின்ஸ் வந்து அனலாக்காக இருக்கும், ஒரு பின் வந்து V ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகே, ரெஃபரன்ஸ் பின்னாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பின் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் என்ன பண்ணுவோம், அனலாக் இல்லைனா டிஜிட்டல் பின்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ எந்தெந்த பின் வந்து எந்த வேல்யூ வேணும், இப்போ 0010 வச்சோன்னா 3 பின் வந்து என்ன பண்ணலாம், டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். 5 பின்ஸ் வந்து அனலாக்காக வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து 0011 வச்சேன் அப்படின்னா அதே மாதிரி 3 சேனல் வந்து அனலாக்காக யூஸ் பண்ணிக்கலாம், 4 சேனல் வந்து அனலாக்காக யூஸ் பண்ணிக்கலாம், 3 சேனல் வந்து டிஜிட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பின்னை வந்து V ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பின் மட்டும் தான் அனலாக்காக வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூ 1110 1110 வச்சிங்க அப்படின்னா எனக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிட்டு மட்டும் அனலாக், மற்ற எல்லா பிட்டுமே பாருங்கள் Dன்னு தான் இருக்குது. அப்போ Dனா என்ன அர்த்தம், நான் வந்து அனலாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 1110 கொடுக்கலாமா, 1110 அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, அப்போ 1110 கொடுத்தா இப்போ இங்கே இதுக்கு வேல்யூ என்னது 8 4 2 1 இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குது, F வரையும் வரும். ஓகே, 15 வந்தால் Fன்னு வரும், 14 வந்தால் Eன்னு வரும். இப்போ 8 + 4 12 12 + 2 14 14 அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து Eன்னு அர்த்தம். அப்போ Eன்னா அர்த்தம் என்ன அர்த்தம், 8E அப்படின்னு வரும். ஓகே, 0x8E. ஓகே, அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ADCON 1 ரெஜிஸ்டருக்கு வேல்யூ என்ன பண்ணணும், 0x8Eன்னு வைக்கணும். ஓகே, இப்போ இந்த ADCON 0 ADCON 1 இதில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது, அந்த ரெஜிஸ்டர் எக்ஸ்பிளனேஷனில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், அதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே, இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சிமுலேஷன் வந்து கோட் ப்ளஸ் சிமுலேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு எனக்கு சர்க்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். இந்த சர்க்யூட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ADC வேல்யூ இது மாதிரி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் பில்ட் இன்டூ Arduino போர்ட்ஸ். ஓகே, Arduino போர்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே நமக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரீட் மல்டிபிள் சென்சர்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் சென்சர்ஸ் வந்து சைமல்டேனியஸாக நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ரெசல்யூஷன் லிமிட்டட் டு 10 பிட் ஆன் Arduino Uno. ஓகே, இது வந்து 10 பிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் ரேஞ்ச் லிமிட்டட் பை ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸ் வோல்டேஜை பொறுத்து எனக்கு என்ன இன்புட் ரேஞ்ச் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம 5 வோல்ட்டா இல்லை 3.3 வோல்ட்டா இதை தெரிஞ்சு எனக்கு வேரியேஷன் இருக்கும். இதோட டாஸ்க் தான் அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டாஸ்க் தான் இருக்குது. இந்த டாஸ்க் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து இதில் ADCக்கான ப்ரோக்ராம் ரைட் பண்ணிவிட்டு கோட் ப்ளஸ் சிமுலேஷன் பார்த்துட்டு மல்டி ADC சேனலில் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கான டாஸ்க்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் LM35 TST11 சென்சருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லைட் இன்டென்சிட்டி டிடெக்ஷன் LDR சென்சருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சவுண்ட் லெவல் மானிட்டரிங், எவ்வளோ லெவல் வந்து சவுண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணால். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோஃபோன் எல்லாமே என்ன இருக்குது, ஒரு சவுண்ட் லெவல் மானிட்டரிங் தான். வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பேட்டரி மானிட்டரிங். ஓகே, BMS அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எல்லாமே என்ன அனலாக் டிவைசஸ் தான். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அப்ளிகேஷன்ஸ்லேருந்து யாருக்காவது டவுட் இருந்தாலும் சரி, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து யாருக்காவது டவுட் இருந்தாலும் சரி தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.